இவரும் ஒரு கல்யாண சுந்தரேஸ்வர பெருமாள் தான். அவரை பார்க்குறதுக்கு தான் போயிட்டுருக்கோம். பெருமாள்னோடனே பெருமாள் கோயில் இல்லை, சிவன் கோயில் தான். சிவன்லேயே கல்யாண சுந்தரேஸ்வரர்னு இருப்பார்ல அவர். போகிற வழியில் ரோடெல்லாம் செம்மையாக இருந்தது, அதெல்லாம் நாங்கள் எடுத்துகிட்டு போயிட்டு இருந்தோம். இது வந்து கல்யாண சுந்தரேஸ்வர பெருமாளோட அம்மையாரோட உள்ள சுற்றுறது. அதுவே எவ்வளோ பெருசாக வச்சுருக்காங்க பாருங்களேன். அந்த சிவன் இங்கே ஒரு என்ட்ரன்ஸ் இருக்குல்ல, இதுதான் சிவன்கிட்ட இருந்து வெளியில் வர என்ட்ரன்ஸு. சிவன்கிட்ட இருந்து வந்து இங்கே போகணும். அங்கே போய் பார்த்தா இதுவும் அவ்வளோ பெருசு, இதுலேருந்து வந்து அவரும் அவ்வளோ பெருசு. நல்ல பெரிய கோவில். இப்போ காலம் பண்ணுறாங்க, ராத்திரி அர்த்த ஜாம பூஜை பண்ணுறாங்கன்னா அவர் ஐயர் தனியாக இதுக்குன்னே சாப்பிட்டு இங்கேருந்து அவ்வளோ தூரம் போயிட்டு வரணும்னு நினைக்கிறேன். அந்த அளவுக்கு நல்ல பெரியது. இங்கேயும் மயூரநாதர் ஒருத்தர் நிறுவி இருக்கார் பாருங்க. மயூரநாதர் லிங்கத்தை வச்சுருக்காங்க. இவர் வந்து பூந்தோட்டத்துக்கு பக்கத்தில் உள்ள கோயில். இந்த கோயில் எனக்கு இந்த கோயில் ரொம்ப பிடிக்கும். ஏற்கனவே நான் போனப்போ இந்த கோயிலில் தான் வந்து என் சட்டையை போயிட்டு நாங்கள் வீட்டுக்கு வரும்போது ஆட்டோவிலேருந்து புது சட்டை, அது புது சட்டைனா ரொம்ப அதுதான் புதுசு போடாமல் வச்சுருந்தது. அப்போ கோயிலுக்காக போட்டது சட்டையை ஆட்டோவில் ஒரு ஆணி பட்டு ஷைனி கிழிச்சு விட்டுடுச்சு. சரி, ஆனால் இந்த தடவை போகும்போது சாமி பார்த்துட்டு மதியம் 12:30 மணிக்கிட்ட வந்துடுச்சா, அதனால் சரி 12:30 மணிக்கு சாமி எல்லாத்தையும் முடிச்சுட்டு மதியம் காலத்தையும் முடிச்சுட்டு அதுக்கப்புறம் வந்து சாப்பிட்டு போங்க அப்படின்னாங்க. அப்புறம் சாப்பாடு போட்டு சாப்பிட்டு அதுக்கப்புறம் தான் நாங்கள் கிளம்பிடும். பரவாயில்ல, ஃபஸ்ட் டைம் வந்து ட்ரெஸ்ஸை கிழிச்சு விட்டுச்சு, செகண்ட் டைம் சோறு போட்டு அனுப்பி விட்டுடுச்சுன்னு ஒரே எனக்கு குசி ஆகிட்டேன். அதோட ஓகே பரவாயில்ல அப்படின்னு. ஆனால் அதுக்கு போகிற வழி ரோடெல்லாம் செமையாக இருந்தது. கோவிலும் அவ்வளோ பெருசு, நல்ல பெரிய கோவில், விசாலமாக. இங்கே பாருங்கள், சாப்பாடு போட்டாங்க. வாங்க நாங்களாம் சாப்பிட்றதுக்கு தான் நான் திருப்பி வந்தேன். அப்படி போய் சுற்றி சாமி கும்பிட்டுட்டு திருமூலநாதர் சிவன். திருமூலநாதர்னால் சிவன் இங்கே இருக்கிறவரை தான் வந்து அங்கே கொண்டு போய் உள்ளே வச்சு நிறுவிருக்காங்கன்னு நினைக்கிறேன். ஆனால் இது வந்து நின்ற கோலத்தில் இருப்பாங்க சிவனும் பார்வதியும். அந்த கல்யாண தூண் அந்த கல்யாண இது இருக்கும்ல, அந்த தூணோடு இருப்பாங்க. அதுக்கப்புறம் முடிச்சுட்டு வந்தாச்சு. இது வர வழியில் உள்ள ரோடு பாருங்களேன் எவ்வளோ அழகாக இருக்குன்னு. எனக்கு இந்த மாதிரி ரோடெல்லாம் ரொம்ப பிடிக்கும். நான் அப்படியே வந்து ரசித்து பார்த்துட்டே வீடியோ எடுத்துகிட்டு வந்துட்டு இருந்தேன். செம்மையாக இருக்குல்ல அப்படின்ட்டு. நல்லாயிருக்கு இந்த ரோடெல்லாம். ஆனால் வெயில் இல்லாதப்போ போங்க, இல்லைன்னா கொளுத்தி